கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். கொலோசியர் 2:20 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே பரிசுத்தவான்கள் சபை நடுவில் தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவாம் ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம் ஆண்டவர் இயேசுவில் கொண்டாடுவாம் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பாம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கிருபாசனத்தாண்டே நெருங்குவாம் திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்பாம் கிருபாசனத்தாண்டே நெருங்குவாம் திரு ரத்தம் காரத்தில் ஏந்தி நிற்பாம் அல்லேலூயா அல்லேலூயா கண்டே சகாயம் இரக்கமே கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே குருவி பறவை வானம் பாடியே கவலை இன்றியே பறந்து பாடுதே அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே அந்த விசுவாசம் கற்றறிந்தோம் அந்த விசுவாசம் கற்றறிந்தோம் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கவலை பாடாதீர் என்றுரைத்தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர் கவலை பாடாதீர் என்றுரைத்தீர் காட்டு புஷ்பத்தை உடுத்து வித்தீர் அல்லேலூயா அல்லேலூயா ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தம் அம்மை ஆதரித்தீர் அன்றென்று தம் அம்மை ஆதரித்தீர் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவாம் கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர் கருத்துடன் பாடிய நன்றி சொல்லுவாம் அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம் இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட். டேனியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். செய்திக்குள்ள கடந்து செல்வோமா? கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் ஒரு கருகலான வசனம். நீங்கள் யாரை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலோசு சபையில ஒரு கூட்டத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற தலையை பற்றி கொள்ளவில்லை. ஒரு வசனத்தினுடைய ஆழத்துல போகும்போது இது யாரை நோக்கி என்ன இருதயத்தோடு சொல்லுகிறான்னு புரிந்து கொள்ளணும். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்திற்கு வழிபாட்டுக்கு மறித்தது உண்டானால் உலக வழிபாடு, அந்த உலக வழிபாட 19வது வசனம் ஃபுல்லா சொல்லிட்டார். ஒரு காலத்துல சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை பார்த்தவங்க டைரக்ஷன் மாறிடுச்சு. மரித்ததுண்டானால் அப்படி ஒரு கண்டிஷன், இன்னும் உலக வழக்கத்தினுடைய பிழைக்கள், இன்னும் உலக வழக்கத்தினுடைய. இவர்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, சாத்தானுடைய ஏமாற்ற தோல்விகள் வந்துட்டாங்க. சரி, எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அதான் பாக்கணும். இப்ப இவங்க எங்க வந்துட்டாங்கன்னா, இன்னும் மாறுதலே இல்லைங்க அப்படி இருக்காங்க. இன்னும்
உலக வழக்கத்தின்படியே பிழைத்திருக்கிறேங்க. உலக வழக்கத்தின்படி பிழைத்து இல்லாமல் நாம் ஆண்டவரோடு கூட ஒரு ஜெயமுள்ள வாழை அதான் நம்ம எதிர்பார்க்கப்படுறோம். சரி, தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. சங்கீதம் 51வது அதிகாரத்துல பிராக்கெட்ல வாசினா பத்சேபாள்கிட்ட ஒரு பாவத்துல விழுந்துட்டார். அப்படி விழுந்த தாவீது ஒரு ஜெபத்தை ஆடுகிறார். இந்த ஜெபம் தான் இந்த கொலேசி சபை மக்களுக்கு தேவை, நமக்கு தேவை. என்ன ஜெபம் வாசிக்குமா? 51வது அதிகாரம் 10வது வசனம். தேவனே, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீங்க தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, ஆட்டு தொழுவத்திலிருந்து என்னைய தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே, ஒளியான சேற்றுல இருந்து என்னை தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். சுத்த இருதயம், சுத்த இருதயம் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வராது. சுத்த இருதயத்துக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருப்பார். நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்துக்கணும், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்துக்கணும். எஜமானுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற வேலைக்காரர்களை போல, எஜமாட்டியுடைய கரங்களை நோக்கி பார்க்கிற வேலைக்காரர்களை போல அவரை நோக்கி பார்த்துக்கணும். அவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஆனா இவங்க உலக வழிபாட்டுக்குள்ள போயிட்டாங்க. சரி, இப்ப திருமண வசனத்தை வாசிக்கும். தேவனே சுத்த இருதை என்னிலே சிருஷ்டியும். கிரியேஷன், கிரியேட்டர். இந்த கிரியேட்டர் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எனக்கு பெரிய பெரிய ஆசையெல்லாம் கிடையாது ஆண்டவரே, நீங்க ராஜாவாயிட்டீங்க. பத்சேபாள் விஷயத்துல நான் பாவத்தில் விழுந்துட்டேன். இனி நாத்தான் மூலமாக என்னை எச்சரித்தீங்க. நான் உணர்வு அடிச்சிட்டேன் ஆண்டவரே. எனக்கு நீ அந்த பிரச்சனை எனக்கு தேவையில்லை. இது ஒரே ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அது என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த இருதய நிலைவரமான ஆவி. சுத்த இருதயத்திற்குள்ள மட்டும்தான் நிலைவரம். அது நிலைவரமான ஆவி. இங்கேயும் அங்கேயும் யோனா. சரி, பேழையை நம்ம பார்க்கிறோம். பேழைக்குள்ள காகம் வருது, காகம் போகுது, காகம் வருது, காகம் போகுது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறதுன்னா ஒரு புறா வாயில ஒலிவ இலையை கொண்டுட்டு வருது. அந்த புறாவுக்கு உள்ளங்கால் அமர்றதுக்கு இடம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த புறாவை போல ஒரு இருதயத்தை எதிர்பார்க்கிறது. அது நிலைவரமான ஆவி. இந்த நிலைவரமான ஆவி இருந்தால் என்ன நடக்காதுன்னு சொல்லி வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். கொலேசியர் 2, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலகத்தில் ஒளிவன் மரித்தது உண்டானால், மரித்தாச்சுன்னா தான் அந்த சுத்த இருதயம் கிடைக்கும். இன்னும் உலக வழிக்காவது பிழைத்து போக மாட்டிருக்க. சரி, ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஒரு ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆண்டவர் பார்க்கிறார், தாவீதை பார்க்கிறார். தாவீதுக்கு தேவை என்னங்கிறதா முக்கியமான ஒரு கான்செப்ட். சரி, இது போல நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். நிலைவரமான ஆவி பக்கம் ரூத் எடுத்துக்கொள்ளுங்க. 335 335 ரூத் ஓர்பால். ஓர்பாலுக்கு ஒரு ஆவி இருந்துச்சுங்க. அது என்ன ஆவி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூத் 1வது அதிகாரம் 14. 2 பெண்கள், ஒன்னு ஓர்பால், இன்னொன்னு ரூத். ஓர்பால் என்ன செய்தால் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமா அழுதார்கள். 2 பேரும் ஒரே தத்தா செய்யறாங்க. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிற 2 கல்வர்களும் ஆண்டவர் நிறுத்திச்சாங்க. 2 பேரும் நிறுத்திச்சாங்க. ஒருத்தன் மனம் திரும்பிட்டான், பரதேச போயிட்டான், இன்னொருத்தன் நரத்துக்கு போயிட்டான். இந்த ஓர்வால் மனம் திரும்பாத கல்லனுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அதிகமாக அழுதார்கள். அதிகமா என்னது, அந்த ஊரே எல்லாம் தூக்கி பார்த்துருக்கு. என்னடா இளவுகளை விழுந்துருச்சா, ஏற்கனவே 3 டெத் ஆகி போச்சு அந்த வீட்டுல. இளவெல்லாம் கிடையாது. ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போயிட்டான். இதாங்க நிலைவரமான ஆவி. இந்த நிலைவரமான ஆவி ஓர்பாலுக்கு இல்லாதனால்தான் போனால்ங்கிறதோட அவளுடைய சரித்திரம் போச்சு. எங்க போனா, விக்கிரகத்திட்டு போயிட்டா, அவங்களுடைய தேவடத்தை போயிட்டா, அவங்க அம்மா அப்பாட்ட போயிட்டா. அங்க போய் நான் இருக்கும், யாரையாவது கல்யாணம் கட்டியிருப்பா, வாழ்க்கையில செட்டில் ஆயிருப்பா, அதோட புரிஞ்சிச்சு. ஆனா ரூத்தோ நிலைவரமான ஆவி. என்ன நடந்தா, ரூத்தோ அவளை விட்டாமல் மாமியாரை விட மாட்டேன்ட்டா. மாமியார்ட்ட என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணு இருந்துச்சு. அது என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கியா, அதை பார்க்க முடியாது, ஆனா அது
அது விலை மதிப்பு இல்லாதது. ஓர்பாலுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டா, விட்டுட்டு போயிட்டான். இதுதான் ஓர்பாலுக்கும் உள்ள வித்தியாசம். இதனால என்ன நடந்தது பாப்போமா? 19வது வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிற ரூத் 1:19. அந்தபடியே இருவரும் பெத்லெகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்த பொழுது ரீச் ஆயிட்டாங்க. பெத்லெகேம், பெத்லெகேம் அப்பத்தின் வீடு உள்ள வந்தாச்சு. இந்த பெத்லெகேம்ங்கிறது யார் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரம் தான் அப்பம். கானான் ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்ல, தண்ணீரை திராட்சை ரசம் மாத்துறாரு. இந்த தண்ணீராய் திராட்சை ரசம் மாற்றாருங்கிறது இது முன் அடையாளம். தன்னுடைய சரீரமாகிய அப்பம், தன்னுடைய ரத்தத்தை தான் அங்க காட்டுறார். என்ன இல்லை, ரத்தம் இல்லை, தண்ணீர் இருந்துச்சு, தண்ணீரை ரத்தமா மாத்திட்டார். அப்பம் இல்லை, அப்பத்தில் வீடாக என்ன மாத்திட்டார். இதுதான் சரித்திரம், இதுதான் ஆசீர்வாதம். உள்ள வந்துட்டாங்க. பெத்லெகேமுக்கு வந்த பொழுது. ஆனால் ஆதியாகமம் 35வது அதிகாரம் 19வது வசனத்துல ஒரு நிலைவரமான ஆவி இல்லாத ஒரு ஸ்திரீ ராகேல். ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா பெத்லெகேம் வந்துடலாம். ஆனா மறிக்க முடியல. காரணம் அவள்கிட்ட நிலைவரமான ஆவி இல்லை. அவளுக்கு யாக்கோபின் தேவனும் வேணும், விக்கிரமும் வேணும். எப்ராத்தா ஊருக்கு போகும் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டால் தனி கலரை நிக்குதுங்க, ஜோடி இல்லாம இருக்குது. ஆனா மணவாளன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டி சபை நம்ம அவரோட இணைந்து கொள்றதுக்கு தேவை என்ன? ஒன்றுதான். சங்கீதம் 51:10 திருமத வாசனத்தை சொல்றேன். சுத்த இருதயத்தின், அந்த சுத்த இருதயத்துக்குள்ள விக்கிரம் வரக்கூடாது. ஆண்டவர் மாத்திரம் ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கணும். நிலைவரமான ஆவினா உறுதியான ஆவி. நாட்கள் போகுது, வருஷங்கள் போகுது, இப்படி வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய விசுவாசத்தை தோக்குறோம். இந்த விசுவாசம் முடிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு நியமிக்க பாதையில போயிட்டு யார் என்ன சொல்றாங்க கண்டு கிடையாது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், அப்பதான் இந்த ஆழங்கள் புரியும். கொலேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு இதான் நம்முடைய தியானிக்கிற வசனம். நீங்கள் யார் இந்த நீங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலேசிய சபைக்குள்ள ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அவங்க என்ன செய்யலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 18வது வசனம், சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். 19வது வசனத்துல பந்தய பொருளை இழந்து போயிட்டாங்க. பற்றி கொள்ளல, பந்தய பொருளை இழந்து போயிட்டாங்க. அப்படி இழந்து போனதுல தான் பவுல் சொல்றார், நீங்கள் இழந்து போன மக்களை நோக்கி சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாட்டுக்கு மரித்தது உண்டானால், மறிக்கல உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தை விட இன்னும் உலக வழக்கம்னா என்ன அர்த்தம் நீங்க கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்களா. ஆலயத்துக்கு போவீங்களா? போவேன். ஏன் ஒன்னிய மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேங்க. இதெல்லாம் சினிமா ஹீரோ போடுற ட்ரெஸ். நாங்கள் ஒயிட் கலர் சாரி தான் போவோம், ஒயிட் கலர் சட்டை போட்டிருப்போம், நாங்கள் கையில வேதம் இருக்கும். அப்படியே போவோம், அப்படியே வந்துடுவோம். அதில் இருக்காது எங்களுக்கு. இதுதான் உலக வழிபாடு. வெளியில பார்த்தானா எஸ், ஆனா உள்ள பார்த்தா நோ. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பெத்லெகேமுக்கு உள்ளேயே போக முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. நிலைவரமான ஆவி ஏன் நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. வாசிப்போம் ரோமர். பவுலுடைய விளக்கத்தை 7வது அதிகாரம் 10. அதுல நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமைகளை செய்கிறேன். பிரசன்ட் கண்டினியூஸ் செய்கிறேன். எங்க அப்படி? அந்த போராட்டத்துல 2 வல்லமைகள் நம்ம இருக்கும். ஒரு பக்கம் உலகம் நம்மளை இழுக்கும், இன்னொரு பக்கம் கிறிஸ்து நம்மளை இழுப்பார். அந்த நிலைவரமான ஆவி நமக்குள்ள இருந்தானா இந்த ஓட்டத்தை தொடர்ந்து போட முடியும். அதனால அந்த 7வது அதிகாரம் முடிச்சு 8வது அதிகாரத்துக்குள்ள பவுல் எப்படியா நம்மளை கொண்டு போகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9. தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால்
தேவனுடைய ஆவி வாசமா இருக்குன்னா நிலைவரமான ஆவி. நான் 2000 ரட்சிக்கப்பட்டேன். ஒவ்வொருத்தரையும் என் தம்பி டாக்டர் விமலேஷ் லைசாண்டர் ஃபாரின் போயிட்டு வரும்போது இந்த ஸ்டாஃப்ட கேட்பாங்க, இன்னும் எங்க அண்ணே பைபிள் ஸ்டடி நடத்துறாரா, இன்னும் வேதத்தோடு இருக்காரா? அவருக்கு ஒரு சந்தேகம். பழைய குருடி கதவை திரடி மறுபடியும் வேதாளம் முருகமத்தில் ஏறிச்சாங்க. ஆனா ஆண்டோடைய கிருபை நல்ல இன்னைக்கு வர அந்த நிலைவரமான ஆவிலேயே ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருக்க. இப்படியே பரவாயில்ல போயிடுவோம் நாங்க. பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 6வது. மாமிச சிந்தை மரணம். இந்த மாமிச சிந்தை உலக வழிபாடு, உலகம், இதுதான் மாமிச சிந்தை. ஒரு ஆலயத்துக்குள்ள இருப்பாங்க. அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அண்ணன் அவருடைய கண்கள் ஃபுல்லா எங்க இருக்கும்னா, நான் டயசிஸ்க்கு போயிடணும். எங்க பண்ண டயசிஸ், அங்க என்ன செய்யணும், அங்க பிஷப் பொசிஷனுக்கு நான் வரணும். வந்து என்ன செய்வேன், அவளுக்கு செய்யணும். பவர் எனக்கு வேணும். நான் என்ன செய்யணும், பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை நன்றி யாரை பாடுவேன், ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு வெள்ளம் பொங்குதே. இது நிலைவரமான ஆவி. இது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும், உங்களை டயசிஸுக்கு கொண்டு போகாது, உங்களுக்கு பவர் எல்லாம் வாங்கி கொடுக்காது. நெருக்கப்பட்டேன், நெருக்கப்படுவாங்க. அந்த நெருக்கத்துல ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். எப்ப நிலைவரமான ஆவி உங்களில் இருந்தார். நிலைவரமான ஆவி இல்லைன்னா இந்த ரோமர் 8வது அதிகம் உங்களுக்கு நடக்கவே. இப்ப இன்னொரு ரபார நான் உங்களுக்கு உதாரணமா காட்ட போயிடுறேன். எடுத்துக்கொள்ளுமா, ஆதியாகமம். நிலைவரமான ஆவி இருந்த ஒரு மனிதன் ஏனோக்கு, 5வது அதிகாரம் 23வது. ஆதியாகமம் 5:23. ஏனோக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே காணாமல் போனான், தேவனானே எடுத்துக்கொண்டார். காணாமல் போனான், தேவனை எடுத்துக்கொண்டார். சஞ்சரிக்கிறது, 2 பேரும் ஒன்னா போறது. ஒரே ஆவி, நிலைவரமான ஆவி. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஏனோக்கு நல்லா தெரியும். இவன் சன்னியாசியா? சன்னியாசி எல்லாம் கிடையாதுங்க. பாருங்க, 21. ஏனோக்கு 65 வயதான பொழுது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம், அந்த அந்த ஒரு 65 வருஷம் அவர் உலக பிரகாரமாக வாழ்ந்தார். அவருக்கு ஆண்டவர் ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பெற்ற பெண் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரனை சஞ்சரித்துக் கொண்டு குமாரனையும் குமாரத்தையும் பெற்றார். இத பெந்தேகோஸ்ட் பாஸ்டர் இதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழிபாடு இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் இருக்குது. அவங்க இதுதான் பைபிள் எல்லாம் அவங்களுக்கு பேசாதீங்க. பைபிள் பேசுவாங்க, ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பேச மாட்டாங்க. நாங்க திருமணம் செய்யக்கூடாது. எங்க பைபிள் அது வரம் பெற்றவங்களுக்கு ஒன்னும் கிடையாது. அவங்களுக்கு எப்படி தப்பிக்கணும் தெரியும். ஆனா வேதத்தை பைபிள் படி நாம் திருமணம் செய்யணும், கணவன் மனைவியாக வாழணும், நமக்கு என்று ஒரு பரிசுத்த சந்ததி பிறக்கணும். சந்தேகம் இல்லை. இந்த 2 நாளைக்கு நேற்று ஸ்டீவ் ஜேரன் எங்க வீட்டில் இருந்தாங்க, மக வீட்டில் இருந்தாங்க. ஸ்டீவ் நல்லா நம்ம வளர்ந்துட்டான். அழகுன்னு அழகு, அப்படி ஒரு அழகு அவனுக்கு. ஆண்டோடைய கிருபை அவன் மேல இருக்கிறது நாங்கள் அறிவாக பார்க்கிறோம். மார்க் வாங்குறான், படிக்கிறான், என்ன சப்ஜெக்ட் பேசணும், அதை டெத்துக்குள்ள போயிடும். அந்த அளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். காரணம், இங்க மெத்துசலாவை பெற்றது போல எனக்கு ஆண்டவர் ஒரு மகளை கொடுத்தார், மகளுக்கு 2 பசங்களை கொடுத்துக்கிறார். இது ஆண்டோடைய காட்ஸ் பிளான். இதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும். சரி, இந்த ஏனோக்கு நீங்க பார்க்கலாம், எபிரேயர் 11வது அதிகாரத்தில் இதே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். வாசிப்போமா? எபிரேயர் எடுத்துக்கொள்ளுங்கள், 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் 5வது.
ரிலேஷன்ஷிப் இணைந்து போகிறது. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். மரணத்தை காணாதபடி, இது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்தார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பவுல் என்ன நினைத்தார்னா, உன்னத தெசலோனிக்கேல மரித்தவர்கள் முதலால் இருந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். இது அந்த கூட்டம். தேவன் அவனை எடுத்து கொண்டபடியினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்வதற்கு முன்பே சாட்சி பெற்றான். எடுத்துக்கொள்றதுக்கு முன்பே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஒரு பறவை லேசா பறந்து போயிடும். ஒரு காக்கா பறக்கும், கழுகு பறக்கும். ஆனா நம்மளால பறக்க முடியாது. நம்மள ஆண்டவர் எடுத்துக்கொள்ளணும். போதும்பா, நீ கஷ்டப்பட்டது போதும், வா என்கிட்ட, என் வீடு வந்துருச்சு கிட்ட, என் கூட வா, வந்துரு, எடுத்துக்கொள்ளணும். அப்ப எப்ப முடியும்னா, அந்த நிலைவரமான ஆவி நமக்கு இருக்கணும். He was not, அவன் இல்லை. இங்கிலீஷோட he was not, அவன் இல்லையா, போயிட்டான். சரி, இந்த தாவீதை குறித்து நிலைவரமான ஆவிங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு 51வது சங்கீதத்துல. இந்த தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு மிக மிக அருமையான ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. வாசிப்போமா? ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த சர்டிபிகேட்ல என்ன சர்டிபிகேட்னா, அதுல ஒரு எரர் இருக்கும், மிஸ்டேக் இருக்கும். 1 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல, 1 ராஜாக்கள் 15:5. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி சங்கதி 1 தவிர ஒரு மிஸ்டேக் தாயா 99 மார்க் வாங்கிட்டார் தாவீது. இதே ஆண்டவர் மனுஷன் இல்லை நான் சொல்லல. தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் எல்லாம் அவர் ஒன்றை விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செமையாதை செய்து வந்தார். 1 ராஜாக்கள் 15:5. நிலைவரமான ஆவிய ஆண்டவர்கிட்ட கேட்டார். சுத்த இருதயத்தை சிருஷ்டி. அதனால கிடைச்ச அட்வான்டேஜ் தான். கொலைசீல் சபையில மக்கள் கிறிஸ்துவோடு கூட மறிக்காம, தலையை பற்றி கொள்ளாம உலக வழிபாட்டில் இருக்காங்க. அவங்க என்ன இழந்தோ பந்தய பொருளை இழந்து போவார்கள். ஆண்டவர் கொடுக்கிற இதான் சர்டிபிகேட். ரைட். ஒரு ஆசீர்வாதத்தை இஸ்ரேல் மக்கள் இழந்து விட்டார்கள். இதை இழந்து விட்டார்கள், பழைய இழந்தாங்க. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். நெகேமியா பக்கம் 6:1-6. நெகேமியா 9வது அதிகாரம். நிலைவாரமான ஆவி, உலக வழிபாடு பின்னாடி போயிட்டாங்க. போனனால என்ன கொடுத்தார், எதை இழந்தாங்க? என்ன கொடுத்தார் பாப்போமா? அந்த ஆசீர்வாதத்தை திறந்து கொடுத்தார். நெகேமியா 9:25. அவர்கள் அடிமையா இருந்தாங்க. ஆலோட்டியுடைய கதறல், அடிக்கிறான், உதைக்கிறான், சத்தம் பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை ஆண்டவர் கேட்கிறார். மோசையை உண்டாக்குறார், உருவாக்குறார், விடுதலையை கொடுத்தாரு. பாலும் தேனும் ஓடு தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சு, முடிஞ்சிச்சு. அவர்கள் அருணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொள்றாங்க, சுதந்திரித்துக் கொண்டாங்க. இது என்னுடையது. காட்டிக்கொண்டு சகல வித உடைமைகள் நிறைந்த வீடு. சகல வித உடைமைகள் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள வரும்போது அந்த வீட்டுல, அதாவது இன்னைக்குள்ள வீடு சொல்ல, அன்னைக்கு மிக்சி, கிரைண்டர், டிவி, ஏசி வித் ரிமோட், ஒரு பக்கம் மைக்ரோவேவ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், இந்த பக்கம் கிரைண்டர், எல்லாம் இருக்கு. என்ன வாங்கணும்? ஒண்ணுமே இல்லை. போய் நீ வாழ்ந்தா போதும். ஒரு கோடீஸ்வரன் வீட்டுக்கு ஒரு மகமாக போகும்போது இப்படித்தான் இருக்கும். அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சகலவித உடைமைகளால் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவு. தண்ணி எடுக்கிறதுக்கு அலைய வேண்டியது. சமாரிய ஸ்திரீ குடத்தை தூக்கிக்கிட்டு யாரும் பார்க்காத நேரமா நைசா வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் தேவையில்லை. உள்ளே கிணறு இருக்கு, வெட்டப்பட்ட துறவு, எப்பனாலும் எடுத்துக்கலாம். அது முத்திரிகரிக்கை போட்ட கிணறு. உள்ள யாரும் உள்ள வர முடியாது. ஏராளமான திராட்சை தோட்டம், ஒலிவ தோட்டம், கனி கொடுக்கிற விருட்சங்கள், சுதந்திரித்துக் கொண்டு
விருட்சங்களை புசித்து திருப்தியாகி கொளுத்து. இந்த கொளுத்தினோட நான் குஷியாயிருக்கேன். ஒருத்தனை பார்த்தீங்கன்னாலே ஒரு டிபி நோய் வந்துச்சுன்னா பாவம் போல இருக்கும், இருமும், சாப்பிட முடியாது, கஷ்டமா இருக்கும் வாழ்க்கை. இதே நேரம் அந்த பாங்களை பார்த்தாலும் ரொம்ப நமக்கு கவலையா இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சிருப்பாங்க, ஆனா இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது? ஆனாலும் பாருங்க, ஆனாலும் அந்த நிலைவரமான ஆவி கிடையாது, சுத்த இருதயம் இல்லை. அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரதமாய் கலகம் பண்ணி உங்களுடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு தங்கள் புறம்பை எரிந்து விட்டு எரிந்து விட்டு தாங்கள் உம்மிடத்திலே திரும்பும்படி அவளை திரளாக கடிந்து கொண்ட உடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபம் மூட்டுகிற பெரிய அக்கிரமத்தை செய்தார்கள். இந்த நிலைவரமான ஆவி இல்லைன்னா இதான் நடக்கும். தாவீது நல்லவரா? நல்லவருங்க. ஒரு தப்பு தான் நான் பண்ணாரு. ஆண்டவர் பைபிள் எழுதியே கொடுத்தாரு. 1 ராஜாக்கள் 15 ஒண்ணுதான். ஆனா இவங்க பின்னாடி தூக்கி போட்டுட்டு அதனால அவருடைய இழப்பு என்னன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இழப்பு. ஆகையால் அவர்கள் நெருக்குகிற அவர்கள் சத்துருடைய கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறது வேற, ஒப்பு கொடுக்கிறது. உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன். இப்ப என் பேனா இருக்கு, இந்த பேனா இருக்குல்ல, இப்போ யாராவது இதை கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு திரும்ப வாங்கி மறுபடியும் பாக்கெட் கொடுத்துருக்கேன். நான் ஒப்பு கொடுக்கறதுனா ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனுக்கு நீங்க ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க, 5 ரூபா 10 ரூபா கொடுக்குறீங்க, அது ஒப்பு கொடுக்குறது. அந்த பிச்சைக்காரன் என்னன்னாலும் செய்யலாம், பீடி வாங்கி குடிக்கலாம், காசைக்கு போடலாம், என்னாலும் செய்யலாம். இது ஒப்பு கொடுக்குறது. ஆண்டவர் சொல்லுது, ஏன் பிள்ளைகளை நான் ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு நிலைவரமான ஆவி இல்லை, சுத்த இருதயம் இல்லை. அவர்கள் நெருக்கி அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ, கூப்பிடும் போது ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு மிகுந்த இரக்கத்தினாலே அவருடைய சத்துருக்கள் கையில் நீங்களை ரட்சித்து அவர்களை கொடுத்து. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாடு, கஷ்டம், வேதனை. ஒரு ஃப்ரெண்ட், அவரு பக்கத்து ஊர்ல இருந்து வருவார் என்னை பார்க்கறது. மல்லாங்கனருங்கிற ஊர், ரொம்ப நாள் செய்வாரை பார்த்து. அவர் ஒரு இந்த டிவி ரிப்பேர் பண்ற ஒரு நபர். ஒரு பெந்தேகோஸ்து சபையில போய் ரெகுலரா போயிட்டு இருப்பார். ஆனா திடீர்னு அந்த நிலைவரமான ஆவி இருக்காது, ஆண்டவர் விட்டுட்டு போயிடுவார். அவர் என்ன சொல்றாரு, சார் ஆண்டவர் விட்டு போனோம்னா ஃபுட்பால் மாதிரி என்னை அடிப்பார் சார். எப்படி ஃபுட்பால் மாதிரி அடிப்பார். அடி தாங்க முடியாம ஒரு பாதத்துல விழுந்து, ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே, எனக்கு நான் உண்மையிலேயே பற்றி கொண்டிருக்கணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படிங்கிறார். நான் கேட்பேன், என்னத்துக்கு நீ விடணும், என்னத்துக்கு நீ அடி வாங்கணும்னு சொல்லி. சரி, இது ஆண்டவருடைய நிலைவரமான ஆவி. இது கிடைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம். வாசிப்போம். சங்கீதம் 86வது அதிகாரம் 17 86-17. இப்ப சாத்தா என்ன செய்வான்னா, நமக்கு அப்படியே ஒரு அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவனுக்கு நிலைவரமான ஆவி இல்ல, சுத்த இருதயம் இல்ல, ஈஸியா நான் ஒண்ணு ஏமாத்திருந்தேன். தாவீது ஏமாத்தின மாதிரி வச்சுக்கோங்களேன். கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை துணை செய்து நம்மளை வழி நடத்துறத மற்றவங்க பார்த்து சொல்லணும், எஸ் ஜீசஸ் இவனோட கூட இருக்காருன்னு சொல்லி. என்னை துணை செய்து என்னை தேற்றுவதை என் பகைஞர் கேட்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு ஒரு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தோம். ஒரு அருமையான ஜெபம். எனக்காக இல்லாதவரை எனக்காக இல்லை, சத்துரு எனக்கு விரோதமா போராடிட்டு இருக்கான், அவன் வெட்கப்பட்டு அவன் வெற்றிப்பட்டு போறதற்கு எனக்கு ஒரு அனுகூலமான அடையாளம். அடையாளத்துல அனுகூலமான அடையாளம் என்னதுங்க? இங்க ஒரு காரியத்தை சரி, நீங்க எதிர்பாராத ஒண்ணு கிடைக்குது, நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, அது கிடைச்சோன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டாத வச்சிருக்காரு ரெடியா. ஆனா அதுக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். 11வது வசனம். இந்த 11வது வசனம் தான் இதான் அடிப்படை. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதித்தரணும். அந்த போதிக்கும் போது நமக்கு ரிசப்ட் பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு தேவை நிலைவரமான ஆவி. அந்த நிலைவரமான ஆவி இருந்துச்சுன்னா ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் என்ன கொடுக்குறாரு, ஒரு அடையாளத்தை கட்டுறாரு. சரி, இப்ப
நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு உயர்வு வரும். நான் சொன்னேன்ல, அந்த உயர்வு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ்தர் எடுத்துக்கோங்க. பக்கம் 630. ஆண்டவர் ஆமான் முருகத்தாய். ஆமானுக்கு பயங்கர கோபம் முருகத்தாய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வணக்கம் வைக்கவில்லை. என்னையா வணக்கம்? எனக்கு அது ரொம்ப முக்கியம். உனக்கு வேணா அது முக்கியம் கிடையாது. என்னைய பார்த்தா எழுந்து நிக்கணும், ஒரு வணக்கம் வைக்கணும். முருகத்தாய் செய்ய மாட்டார். அதனால நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண்டவர் ஒரு அவருடைய இருதயத்துல ஒரு டைமிங்கை காட்டுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 1 வசனம். ஆண்டவருடைய பயங்கரமான வரையில பல டெக்னிக் வச்சிருக்காரு ராஜாவை டீல் பண்றதுக்கு. ஒரு சில ராஜாக்கு சொப்பனத்தை கொடுப்பாரு, சரிங்க, தரிசனத்தை கொடுப்பார், அது கலங்கடிக்க வச்சிருவாரு. அப்புறம் அதுக்கு பதில் தேடி யோசேப்பன் ஒருத்தனை பிடிக்க வைப்பார், அவனை உயர்த்துவார். ஆனா எதுவுமே கிடையாது, தூக்கம் மட்டும் வரலங்க. அந்த ராத்திரில ராஜாவுக்கு நித்திரை வராதபடிக்கு. இப்ப எங்கிட்ட ஒருத்தர் வந்தானா, நைட்ரோவிட் 5 மில்லிகிராம் 10 மாத்திரை. சார் போயா போ, மாத்திரை முழுங்கி தூங்கு, காலையில எதிரி எல்லாம் சரியா போயிடும். எழுதி கொடுத்துருக்கேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. இந்த தூங்காம முழிச்சு உருண்டு இருந்துட்டு கொண்டாட்டி கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடப்பா. அந்த கொரட்டிலே 16 தூக்கம் வராது. சரி, அதனால இதுல மினிட்ஸ் புக்கை கொண்டு வந்துருவாங்க. அவருக்கு ஆண்டவர் எப்படி கரிய செய்யறான்னா, ஒண்ணு அவருக்கு மியூசிக் ட்ரூப் இருக்கும், போட்டு கேட்கலாம், கொஞ்சம் மது குடிக்கலாம், எதுவுமே கிடையாது. அப்பொழுது வாசற்காரு 2 பேர் என்ன செய்றாங்க, பிளான் போடுறாங்க ராஜா விரோதமாக. அது முருகதாய் அறிவிக்கிறான், கேட்கிறாரு. அந்த முருகதாய்க்கு நம்ம ஏதாவது நன்மை செய்தோமா? இல்லைன்னு உடனே அந்த நேரம் பார்த்து ஆமான் உள்ள வர்றாரு. ஆமான் உள்ள வந்த பொழுது ராஜா ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆமான்ட்டு போய். ராஜா கனம் பண்ற ஒரு மனிதனுக்கு எப்படி அவன் கனம் பண்ண பெரிய லிஸ்ட கொடுத்தாரு. 1 2 3 தலை சொல்லி சொல்றாரு. 10வது வசனம். இப்பதான் ஆமானுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. பொழுது ராஜா அவனுக்கு சீக்கிரமாக நீ சொன்னபடி, நீ சொன்னபடி, நான் சொல்லலாம், ஏன் ஐடியா கிடையாது, உன் ஐடியா, நீதான் எதிர்பார்த்திருக்க. இப்படி ஒருத்தனை ராஜாவை உயர்த்தணும், இப்படிதான் உயர்த்தணும். சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து, ராஜ அவன் பொசிஷன் அதாங்க, அதான் அவருடைய அட்ரஸ். ராஜ அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய, சொல்லாரு யூதனை அழைக்கிறதுக்கு தான் அத்தனை பிளானை போட்டார். யூதனாகிய அந்த வார்த்தையை ஆவியான தெளிவாக யார் மூலமா பேச, ராஜா வாயிலிருந்து வெளியே வருது. யூதனாகிய முருகதாய்க்கு அந்த பிரகாரம் செய். எந்த பிரகாரம்? நீ சொன்ன பிரகாரம் தான்ப்பா. இப்ப ஆமான் தலை கிறுக்கிற சுத்தாரு. நீ சொன்னதுல ஒன்றை கூட தவறா அப்படி பார்த்து. அந்தபடி ஆமான் வஸ்திரத்தை எல்லாம் அலங்கரித்து, முருகத்தாய் அலங்கரிச்சு பவுடர் எல்லாம் போட்டிருப்பான். அவனை குதிரை மேல் ஏற்றி நகர் திருவிழாவெல்லாம் வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சா. இப்பதாங்க ஒரு டர்ன், ஆண்டவர் உயர்த்தும் பொழுது நம்ம உயர்வுல அப்படி மிதக்கப்பட்டது. பின்பு முருகதாய் ராஜன் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தார். பழைய பொசிஷன் வந்துச்சார். நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் பைபிள் எல்லாத்துக்கும் நான் கற்பனை இல்லை, கற்பனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது. நீங்களும் கற்பனை பண்ணலாம், நான் கற்பனை பண்ணிருக்கேன். ஆமா, ராஜாட்ட இருக்கிற குதிரை மாதிரி ஒரு பெரிய குதிரை டாக் 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 வந்துகிட்டே இருப்பாரு. வரும்போது அரண்மனை வாசல் வந்தோன்னா அப்படி பாப்பாரு, அப்படியே உட்காந்துருக்கியா, என்னை பாலத்தெல்லாம் எந்திரிக்க மாட்டேல, உனக்கு வைக்கிறேன் ஆப்பு, டாக் 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 வந்து இறங்கி அவன் கண்டுக்கிடவே மாட்டேன். நீ போ, உன்னை மாதிரி 1000 பேர் நான் பார்த்துருக்கேன், நான் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணினேன், தேவனை மாத்திரம் தான் நான் நமஸ்கரிப்பேன், உனக்கெல்லாம் கிடையாதுயா அப்படின்ட்டு ஒரு உள்ள போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப திரும்ப வரும் பொழுது என்ன நடக்குது, ரிட்டர்ன் வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால், ஆமானோ வென்றால் அவமானப்பட்ட ஆமான், உனக்கு தலைப்பு வச்சுக்கோ, அவமானப்பட்ட ஆமான் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுக்கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்துக் கொண்டான். குதிரைகள் கேவலமா இருக்கு இந்த குதிரைகளை தான். நான் எவனை கொலை செய்யணும்னு நினைச்சனோ அவனை நானே ஏன் கையினால அவனை மேல ஏற்றி, ராஜா சொல்லிட்டா ஒன்னு கூட குறையாத கூடாது அப்படின்ட்டு
இருதயம் வேதனையில துடிக்குதியா, சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டுக்கிட்டு வீக் முருகத்தாய் வாழ்க்கையில சரி இன்னைக்கு நிலைவரமான ஆவி நமக்கு இருக்கணும்னா இதான். இந்த பொசிஷன் நம்ம மாற்றவே கூடாது. இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சு நாம் இந்த செய்தியை முடித்து போயிடும். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க, 18வது அதிகாரம் 12வது வசனம். நிலைவரமான ஆவியை தாவீதுக்கு கொடுத்துட்டார். அது என்ன ஒரு ஆசீர்வாதம் அதற்குள்ள இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 18வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று தன்னை விட்டு விலகி போன என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அந்த நிலைவரமான ஆவி வந்துருச்சு, பயந்து. ஆனா இந்த கொலைசில பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். வசந்த வாசி 2வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட உலக வழிபாட்டுக்கு மறித்தது உண்டானால் மறிக்கல, இன்னும் உலக வழக்கத்துபடி பிழைக்கிறது. உலக பழக்கத்தின்படி பிழைக்காம இருக்குது. நிலைவரம்னா ஆவி தேவை, புதிய இருதயம் தேவை. ஜெபிச்சு முடிப்பாமா. மகா இரக்கமா கரைவேமில்ல பிதாவே துதிக்கிறோம் ஐயா. கொலைசியர் 2:20 வாசிக்க தியானிக்க ஆவியான கொடுத்த பாதைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.